பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு உங்கள் அனைவரின் வாழ்விலும் மகிழ்ச்சியையும் மனநிம்மதியையும் சகல ஐஸ்வர்யங்களையும் சகல சௌபாக்கியங்களையும் தர எல்லாமல்ல வசிஷ்ட மகா கணபதியை வணங்கி இந்த புத்தாண்டு ராசி பலனை உங்களுக்கு வழங்குகிறேன். வணக்கம். கன்னிராசி அன்பர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி ஒரு விரிவான பார்வை. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தத்தினுடைய 4 பாதங்கள், சித்திரை நட்சத்திரத்தினுடைய முதல் 2 பகுதிகளை கொண்டது இந்த கன்னிராசி தன்மை. அப்போ யாரெல்லாம் உத்திரம், அஸ்தம், சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்களோ, சித்திரத்தினுடைய முதல் 2 பகுதியில் பிறந்திருக்கீங்களோ, நீங்கள் எல்லாம் கன்னிராசி. அப்போது இந்த ராசிக்கு பெயர்ச்சியாகின்ற சனி பகவான் இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்த இந்த சனி பகவான் வருகின்ற மார்ச் மாதம் இறுதியில் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திற்கு செல்கின்றார். இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் தற்பொழுது கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு அது 7ஆம் இடம். இது ராசிக்கு 7ஆம் இடம் என்பது திருமணத்தை குறிக்கின்ற ஒரு இடம். அது நண்பர்களையும் குறிக்கின்ற இடம் 7ஆம் இடம். இந்த இடத்தில் சனி இருக்கலாமா அப்படின்னு சொன்னால், உங்கள் ராசிக்கு ஒரு வகையில் அவர் நண்பர். கன்னிராசிக்காரர்களுக்கு திரிகோணாதிபதி ராசி அதிபதி புதனை நண்பராக கருதுபவர் சனி பகவான் மிகப்பெரிய அளவுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார். 1. 2வது, அவர் இருக்கின்ற இடமானது இயற்கை சுபகிரகமான குருவோடைய வீடு. இப்படி நம்ம எடுத்துக்கிட்டாலும் கூட மற்றொரு பக்கம் ராசிக்கு 7ஆம் இடம், கன்னிராசிக்கு 7ஆம் இடம் என்பது பாதகஸ்தானம். பாதகஸ்தானத்தில் அமர்கின்ற கிரகங்கள் பாதகத்தை செய்யும் என்கிற அடிப்படையில் ஒரு சில பாதகங்களையும், ராசிநாதனுக்கு சுபராக வருகின்ற சமயத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பாதகங்களை செய்ய முடியாத அமைப்பிலும் இருப்பார். எப்படி சொன்னாலும் கூட இந்த உங்கள் கன்னிராசியாகிய உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருப்பது மிகப்பெரிய அளவுக்கு தொந்தரவுகளை தராது. ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இது நம்ம கண்டகச்சனி அப்படின்னு சொல்லுவோம். கண்டகச்சனின்னு சொல்லுவோம். அப்போ இதில் என்ன உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் சொன்னால், இந்த சனி பார்க்கின்ற இடத்தை நம்ம பார்க்கணும். அப்போது உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தை இந்த சனி பகவான் தன்னுடைய 3ஆம் பார்வையால் பார்ப்பார். கன்னிராசிக்கு 9ஆம் இடமான ரிஷபராசியை இந்த சனி பகவான் 3ஆம் பார்வையால் பார்ப்பார். அப்போ 9ஆம் இடம் என்பது என்னென்னா தந்தை வழி உறவுகள். சரிங்களா? அப்போ தந்தையினுடைய உடலுடைய ஆரோக்கியத்தில் சற்று கவனம் இருக்கணும், கொஞ்சம் அக்கறை செலுத்தணும். நீங்கள் தந்தைக்கும் உங்களுக்கு இடையே உள்ள உறவு முறைகள் சற்று பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். சரிங்களா? ஏன்னா 9ஆம் இடம் என்பது தந்தையை குறிக்கின்ற கிரகம் இடம். இது உங்களுடைய மூதாதையர், குருமார்கள், அவர்கள் வழியில் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்த்துக்கணும். எனவே சனியை பொறுத்தவரையிலும் சனி இருக்கின்ற இடத்தை விட பார்க்கின்ற இடமானது சற்று தீமை தருகின்ற அமைப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் உங்கள் ராசிக்கு ஒரு வகையில் யோகாதிபதி, அதே சமயத்தில் 6ஆம் இடமான சத்துருஸ்தானத்துக்கும் அவர்தான் அதிபதி. இந்த 6 கூடிய கிரகம் 7ஆம் இடமான பாதகஸ்தானத்தில் அமர்பொழுது திருமண சார்ந்த உறவுகளில் சற்று பாதிப்புகள் இருக்கும். சரிங்களா? யாரெல்லாம் இப்போ புதுமண தம்பதிகளாக இருக்கிறீர்களோ அவங்களுக்கு இந்த 7ஆம் இடத்தில் கன்னிராசியாக இருந்து புதுமண தம்பதிகளாக இருக்கும் பொழுது இந்த ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் கணவன்னா மனைவி, மனைவினா கணவனிடையே கருத்து முதல்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லை, இந்த சனி பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையால் உங்கள் ராசியை பார்க்கும், கன்னிமனையை பார்க்கும். எப்பொழுதுமே சந்திரன் என்பது மனோக்காரகன், புத்திக்காரகன், அறிவுக்காரகன் அப்படின்னு சொல்லுவோம். மனதுக்கு சொந்தக்காரகன் சந்திரன். அப்போ இந்த சந்திரனை சனி பார்க்கும் பொழுது, சனியினுடைய பார்வை சந்திரனை முழுமையாக பார்க்கும் பொழுது மனம் பாதிப்படையும், மனம் குழப்பமடையும், புத்தி பேதமளிக்கும், ஒரு தெளிவான சிந்தனை இருக்காது. சரிங்களா? எந்த ஒரு செயல்லையும் துணிச்சலை இறங்க முடியாது, ஒரு குழப்பமான சூழ்நிலையை எடுத்துக்காட்டிடும். சரிங்களா? சந்திரன் அறிவுக்கு உரித்தானவன், புத்திக்காரன் இல்லையா? அப்போ சனி சந்திரனை பார்க்கும் பொழுது அடிக்கடி இமோஷன் ஆகிறது, கோவப்படுறது, ஏட்டி போட்டியே பேசுறது, மனம் தடுமாறுறது, பேச்சில் தடுமாற்றம் ஏற்படுத்துறது, இந்த மாதிரி பண்ணி விட்டுரும். சந்திரன் என்பது மாதாக்காரகன். அப்போ அம்மாவுடைய உடல்நலத்திலும் கொஞ்சம் கவனம் இருக்கணும். சந்திரனுடைய காரகத்தும் தாய். அப்போ தாய் என்கின்ற சந்திரனை சனி பகவான் பார்ப்பதன் காரணமாக அம்மாவுடைய உடல்நலத்திலும் அதிக ஆரோக்கியம் செலுத்தணும். சரிங்களா? இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எப்பொழுதுமே சனி பகவானுடைய 7வது பார்வை ராசியை பார்ப்பதால் சந்திரனும் கிடைக்கிறது, ராசியும் கிடைக்கிறது.
சரிங்களா? அதே மாதிரி இந்த சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையால் 4ஆம் இடத்தை பார்க்கும், தனுசு மனையை பார்க்கும். 4ஆம் இடம் என்பது தாயார், மனை, வீடு, நிலம், வாகனம், இதை குறிக்கின்ற ஒரு அமைப்பு அது. சரிங்களா? ஏற்கனவே சொன்ன மாதிரி சந்திரன் மாதா காரகன், சந்திரனையும் சனி பார்க்கிறது. 4ஆம் இடமான தாயார் ஸ்தானத்தையும் சனி பார்ப்பதன் காரணமாக கன்னிராசி அன்பர்களாகிய நீங்கள் உங்களுடைய தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் சற்று அதிக கவனம் செலுத்தணும். சரிங்களா? அதே மாதிரி வீடு, நில, வாகனங்கள் இது சார்ந்த வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து சரி போகும். சரிங்களா? எனவே இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு 50% நன்மைகளையும் 50% சற்று தீமைகளும் தருவதாக அமைகிறது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி கன்னிராசியை பொறுத்த மட்டும் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. இந்த சனி பயிற்சி கண்டு சனி உங்கள் ராசிக்கு யோகாதிபதி, ராசியாதிபதி புதனை நண்பராக கருதுபவர் சனி பகவான், 5ஆம் பாவாதிபதி. அதே சமயத்தில் 6ஆம் இடம் சொல்கின்ற ருணரோக சத்துருஸ்தானத்துக்கும் இந்த சனிதன் அதிபதி. அப்போது 6 கிரகம் 7இல் அமர்ந்தால், பாதகஸ்தானத்தில் அமர்ந்தால் அது பாதத்தை செய்யும் என்கின்ற அடிப்படையில் ஒரு சின்ன ஒரு ஜோதிட விளக்கம் இருக்கிறது. அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சனி இருப்பது கணவன் மனைவிக்கிடையே கருத்து முதல்களையும், நண்பர்கள் வகையில், பங்குதாரர்கள் வகைகளில், கூட்டாளிகள் வகைகளில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். எனவே நண்பர்கள் வகைகளில் அதிக கொடுக்கல் வாங்கல் இருக்கக்கூடாது, ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? மற்றபடி ஒன்றும் இல்லை. தந்தை வழியினுடைய உடல் ஆரோக்கியம், தாயினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை செலுத்தணும். மனம் குழம்பிய நிலையில் இருப்பீங்க. அதனால் தெளிந்த சிந்தனையோடு தீர்க்கமான முடிவெடுத்து, ஒரு தடவைக்கு 2 தடவை முடிவெடுத்து ஒரு புதிய செயல்களில் நீங்கள் இறங்கினு சொன்னால் நிச்சயமாக அதில் நமக்கு வந்து சக்ஸஸ் தான், மாற்றுக்கிறது இல்லை. சரிங்களா? இது சனி பெயர்ச்சியினுடைய நிலை. அதே மாதிரி வருகின்ற மே மாதம் உங்களுக்கு மே மாதத்தினுடைய 14 தேதிகளில் குரு பெயர்ச்சி இருக்குது. அப்போ இந்த குரு பெயர்ச்சியினுடைய நிலை உங்களுக்கு ஒரு சாதகமான சூழலை அமைச்சு கொடுக்குது. சரிங்களா? இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருந்த இந்த குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு சொல்கிறார். அப்போ மிதுனம் என்பது உங்கள் ராசிக்கு 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம். சரிங்களா? 10ஆம் இடத்தில் குரு பகவான் வந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். நம்ம நினைக்கலாம் கன்னிராசிக்கு குரு ஒரு வகையில் பாதகாதிபதி என்று சொன்னாலும் கூட, ராசிக்கு 10ஆம் இடத்தில் அமர்ந்த குரு பகவான் உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் மிகப்பெரிய அளவுக்கு பாதகத்தை செய்ய மாட்டார். பாதகாதிபதி பாதகஸ்தானத்தோடு தொடர்பு இருந்தால் தான் நமக்கு பிரச்சனை. சரிங்களா? அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தோடு இந்த குரு பார்வை இருப்பு இருந்தால் தான் நமக்கு பயப்படணும். இப்போ எப்படி இருக்குன்னு சொன்னால், உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ஜீவனஸ்தானத்தில், தொழில் ஸ்தானத்தில் இந்த குரு பகவான் அமர்ந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ தனக்காரகன் குரு தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். கண்டிப்பாக 2ஆம் இடம் என்பது தனம் மட்டுமல்ல, குடும்பம். அப்போ குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சி வாங்கும். சரிங்களா? பேச்சு ஒரு சரியான வகையில் பேச்சினால் எந்த பிரச்சனையும் வராது. அப்போ தனம், குடும்பம், வாக்கு, கல்வி, வித்தை, விழி இது சார்ந்த 2ஆம் பாவகத்தினுடைய பண்புகள் குருவுடைய பார்வையில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எனவே குரு பார்க்க கோடி புண்ணியம் என்கின்ற அடிப்படையில் குருவுடைய பார்வை குடும்பஸ்தானத்தில் விழும் பொழுது நிச்சயமாக நல்லாயிருக்கும். அப்போ யாரெல்லாம் திருமணம் சார்ந்த வகைகளில் நீங்கள் வந்து ப்ரிப்பேராக இருக்கிறீங்களோ, அதாவது திருமணத்திற்கான முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்கீங்களோ, நிச்சயமாக திருமண பாக்கியம் கைகூடி வரும். ஏன்னா எப்பொழுதுமே கோச்சார காலகட்டங்களில் 2, 5, 7, 9ஆம் இடங்களோடு குரு பகவான் தொடர்பில் இருக்கும் பொழுது குடும்பத்தை அமைச்சு கொடுக்கும் அப்படி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது கண்டிப்பாக திருமண முயற்சிகள் இருந்தால், திருமணத்திற்கான வயது இருந்தால் நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும். சரிங்களா? நல்ல குடும்பம் அமையும். சரிங்களா? தனதானிய விருத்திகள் உண்டாகும், சொல்லிகிட்டே இருக்கலாம். அதே மாதிரி ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கின்ற இந்த குரு பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான தாயார் ஸ்தானத்தை பார்க்குது. சரிங்களா? நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா, சனியினுடைய பார்வை அம்மாவுக்கு உடல் நல ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படுத்துன்னு சொன்னேன். சனியினுடைய பார்வை, ஏன்னா சனி பகவான் சந்திரனையும் பார்க்குது, 4ஆம் இடத்தையும் சனி பகவான் தன்னுடைய 10ஆம் பார்வையில் பார்க்குதுன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் பாருங்கள், இந்த குரு பகவானுடைய பார்வை சனியினுடைய பாதிப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கும், உங்கள் தாயை பாதுகாக்கும். இந்த 2 கிரகங்களும் ஒன்றுக்கொன்று சமநிலைப்படுத்தப்படுது. சனியினால் ஏற்படுகின்ற தீமைகளை குருவுடைய பார்வை அதை ஈடுகட்டுது, சமநிலைப்படுத்துது. அதனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? ஸோ தன்னுடைய 7ஆம் பார்வையால் தன்னுடைய வீட்டையே குரு பகவான் பார்க்கிறார். தன்னுடைய சொந்த வீட்டையே குரு பகவான் பார்க்கும் பொழுது 4ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை வலுப்படுத்துவார்.
அப்போ 4ஆம் இடமான தாயார், மனை, வீடு, நில, வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வகைகளில் வருகின்ற பிரச்சனைகள் நிச்சயமாக உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. எல்லாரும் சொல்லுவாங்க, ராசிக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், இந்த சனி பகவான் 4ஆம் இடத்தை பார்க்குது, அப்போ கடுமையான கெடுபலன்கள் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. மே மாதத்தில் வருகின்ற இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சியானது சற்றே உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுகின்ற வகையில் இருக்கும். அதனால் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அதே மாதிரி இந்த குரு பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார். சரிங்களா? மிதுனத்திலிருந்து தன்னுடைய 9ஆம் பார்வையால் கும்பத்தை பார்ப்பார். அப்போது கன்னிராசிக்கார உங்களுக்கு இந்த கும்பம் என்பது 6வது வீடு. சரிங்களா? அப்போ கடன், நோய், வம்பு வழக்குகளை அதிகரிக்கும் என்று சொல்லுவாங்க. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இருந்தாலும் இந்த குருவோடைய பார்வை என இயற்கை சுபகிரகம் என்பதனால் மிகப்பெரிய அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. பொதுவாக சுபகிரகங்கள் 6ஆம் இடத்தை பார்த்தா 6ஆம் இடத்தினுடைய ஆதிபத்தியத்தை வலுப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணரோக சத்துருஸ்தானத்தை குரு பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இவர் இயற்கையில் ஒரு சுபகிரகம், மிகப்பெரிய அளவுக்குலாம் இவர் கெடுக்க மாட்டார். ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருகின்ற மே மாதத்தில் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி இருக்குது. ராகு எங்கே இருக்கிறார் சொன்னால், இது நாள் வரை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் திருமணஸ்தானத்தில் இருந்து மிகப்பெரிய தொந்தரவுகளை கொடுத்து வந்த இந்த ராகு பகவான் தற்பொழுது பயிற்சியாகி வருகின்ற மே மாதத்தில் 6ஆம் இடத்துக்கு வருகின்றார். இது உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்டு. பொதுவாகவே பாவகிரகங்கள் 3, 6, 10, 11 என்கின்ற உபஜயஸ்தானங்கள் இருந்து நல்லது. அப்போ ராகு கேதுக்கள் 6ஆம் இடத்தில் இருப்பது ஒரு வகையில் அது சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யும். சரிங்களா? பொதுவாகவே 6ஆம் இடம் என்பது சத்துருஸ்தானம், ருணரோக சத்துருஸ்தானம். அதில் பாவகிரகங்கள் இருக்கும் பொழுது அந்த ஸ்தானம் நசுக்கப்படும், பலவீனம் அடையும். அப்படிங்கிற அடிப்படையில் குருவோடைய பார்வை 6ஆம் இடத்துக்கு இருந்தாலும் கூட இந்த ராகுவோடைய பெயர்ச்சி அதை ஈடுகட்டும். அதனால் கடன், நோய், வம்பு வழக்கு சிக்கல்களிலிருந்து இந்த ராகு உங்களை காப்பாற்றுவார். எப்பொழுதுமே ஜாதகத்தில் ஒரு கிரகம் ஒரு கிரகத்தை பேலன்ஸ் பண்ணி தான் இருக்கும். எனவே இந்த 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொந்தரவுகளை தராது. சரிங்களா? சனியினுடைய இருப்பும் பார்வையும் ஒரு சில கஷ்டங்களை கொடுத்தாலும் கூட குருவோடைய பார்வை அதை ஈடு செய்யும். ராகு கேதுனுடைய பெயர்ச்சிகளும் அது சமன் செய்யப்படுது. சரிங்களா? எனவே இந்த ஆண்டு உங்களுக்கு ஒரு பொற்காலமான ஆண்டாகவே கருதலாம். இன்னொன்று சொல்லிக்கிறேன், இது எல்லாமே உங்களுக்கு கோச்சார பலன்கள் தான். சரிங்களா? டிவியில், பேப்பரில் எல்லாத்துலேயும் நம்ம வந்து சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சின்னு சொல்லிட்டு பயமுறுத்தினா நீங்கள் தயவுசெய்து பயப்பட தேவையில்லை. இது வந்து கோச்சார பலன்கள் தான். சரிங்களா? 20% நம்ம இந்த கோச்சாரத்தை நம்ம எப்போதுமே கணக்கில் வச்சுக்கணும். ஆனால் மீதமுள்ள 75% பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தற்போதைக்கு என்ன தசாபுத்திகள் நடக்குது, லக்னம் லக்னாதிபதி பலமாக இருக்கிறாங்களா, தசாபுத்திகள் சாதகமான சூழ்நிலையில் இருக்குதா என்பதை வைத்தே தீர்மானிக்கப்படுது. அப்போ லக்னம் லக்னாதிபதிகளும் கெட்டு தசாபுத்திகளும் நமக்கு சப்போர்ட் இல்லாத காலகட்டத்தில் இந்த சனி பெயர்ச்சியானது கன்னிராசிக்காரர்களை சற்றே மனக்குழப்பத்தில் ஆழ்த்தும். சரிங்களா? ஆனால் ஜனனகால ஜாதகத்தில் சந்திரன் பலமாக இருந்து லக்னம் லக்னாதிபதிகளும் பலமாக இருந்து நடப்பு தசாபுத்திகளும் வலிமையாக இருக்கின்ற சமயத்தில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்து சனி பகவான் இருந்தாலும் மிகப்பெரிய அளவுக்கு சிக்கல்களை தராது. சரிங்களா? எனவே நீங்கள் ஒன்றும் கவலை கொள்ள தேவையில்லை. பிறக்க இருக்கின்ற 2025ஆம் ஆண்டு நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பொற்காலமாகவே அமையும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நன்றி. என்னுடைய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இந்த வீடியோவினை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் இந்த வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும். ஜோதிடம் சார்ந்த பல்வேறு கருத்துக்கள் உங்களுக்கும் கிடைக்கப்பெறும்.